بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد وعن عمرو بن سلمة رضي الله تعالى عنه قال أبي جئتكم من عند النبي عليه الصلاة والسلام حقا قال فإذا حضرت الصلاة فليؤذن أحدكم وليؤمكم أكثركم قرآنا قال فنظروا فلم يكن أحد أكثر قرآنا مني فقدموني وأنا ابن 6 أو 7 سنين رواه البخاري وأبو داود والنسائي. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக இமாமத்து சபி ஃபி ஸலாத்தில் ஃபர்ல் இதா கான அஹ்லன் லிதாலிக், நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய சிறுவன் தொழுவிப்பது, இமாமத் தலைமைத்துவம் ஃபர்லான கடமையை நிறைவேற்றுவதிலே, தொழுவிப்பதிலே தலைமை தாங்குவது சம்பந்தமாக அந்த சபி, அந்த மைஸான நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய சிறுவன் இதற்கு தகுதியுடையவனாக இருந்தால் குர்ஆன் ஓதுவது மூலமாக தொழுகையை பற்றிய சட்டத்திட்டங்களை, நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய இமாமத், தொழுகைக்கு இமாமத்தாக தலைமை தாங்கி நடத்துவது ஜாயிஸாகும், தொழுகை சிஹத்தாகும் என்கிற சம்பந்தமாக அம்ர் இப்னு சலிமத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். அவருடைய தந்தை கூறியதாக, நான் உண்மையாகவே இறை தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளேன். அவர்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களில் எவரேனும் ஒருவர் பாங்கு சொல்லுங்கள், இன்னும் உங்களில் குர்ஆனை அதிகம் அறிந்தவர் தொழுகை நடத்துங்கள் என்று கூறினார்கள் என என்னுடைய தந்தை என்னிடம் கூறினார் என்று அம்ர் இப்னு சலிமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். மேலும் அப்போது என்னை தவிர குர்ஆனை அதிகம் அறிந்தவர் எங்களில் எவரும் இல்லை. எனவே என்னை இமாமாக முன்னிறுத்தினார்கள். அப்போது எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும் என்றும் அம்ர் இப்னு சலமா அவர்கள் கூறினார்கள். இது புகாரியிலே, அபூதாவுதிலே, நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுவிப்பதிலே யார் குர்ஆனை அதிகமாக அறிந்திருக்கிறாரோ, குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருக்கின்றாரோ அவரை முற்படுத்த வேண்டும். ஏன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வலியவும்மக்கும் அக்ஸரக்கும் குர்ஆனா, உங்களில் குர்ஆனை அதிகமாக அறிந்தவர், மனனம் செய்தவர் இமாமத்து செய்யட்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த ஹதீஸ் வேறொரு ஹதீஸ் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனை அதிகமாக அறிந்த ஒருவர், அதிகமாக ஓதத் தெரிந்த ஒருவர் இமாமத் செய்யலாம் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸின்படிக்கு ஃபர்லான தொழுகையை ஒரு சிறுவன் தலைமை தாங்கி நடத்துவது அந்த தொழுகை சிஹத்தாகும். ஆனால் அந்த சிறுவன், அந்த சபி அதற்கு தகுதியானவனாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவதன் மூலம், குர்ஆனை அறிந்திருப்பதன் மூலம் நன்மை தீமைகளை பிரித்து அறியக்கூடியவனாக இருத்தல் அவசியமாகும். அப்படியான ஒருவன் முதியோர்கள் இருந்தாலும் கூட, ஷேகுமார் இருந்தாலும் கூட அதிகமாக குர்ஆனை அறிந்திருக்கிறான் என்ற வகையில் அவனுடைய இமாமத் சிஹத்தாகும். ஏனென்றால் சஹாபா பெருந்தகைகள் அம்ர் இப்னு சலமாவை முற்படுத்தினார்கள். சஹாபாக்கள் ஒரு கூட்டம் அம்ர் இப்னு சலமாவை தொழுவிப்பதற்காக அவனை முற்படுத்துகின்ற போது அவருடைய வயது 6 அல்லது 7 வயதாக இருந்தால் சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலவுகான இமாமத்து கைர ஜாயிஸத்தின், அவருடைய தலைமைத்துவம் இமாமத் அனுமதி அன்றி இருந்திருந்தால் லஸல் வஹி பின்காரிதாலிக்க, அதை நிராகரிப்பது கொண்டு வஹி இறங்கியிருக்கும். குறிப்பாக தொழுகை இஸ்லாத்தின் முக்கிய கடமைகளில் ஒன்று. அந்த வகையிலே ஒரு சிறுவனுடைய இமாமத் சிஹத்தாகும் என்பதைத்தான் இது அறிவித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த சம்பவம் வஹி இறங்கிக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே நிகழ்ந்திருக்கிறது. நபிகளார் வஹி ஜாயிஸ் இல்லாத ஒன்றை அங்கீகரிக்காது, குறிப்பாக இஸ்லாத்தின் முக்கிய மாபெரிய கடமைகள் ஒன்றான தொழுகை விஷயம். ஆகவே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை தொழுது கொண்டிருந்த போது பாதரட்சையிலே அசுத்தம் இருந்த நிலையில் தொழுதார்கள். அவர்களுக்கு தெரியாது. ஆனால் வஹி இறங்கி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே வைத்து பாதரட்சியை கலட்டி வரலாறெல்லாம் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த இமாமத்து சபி, ஒரு சிறுவனுடைய இமாமத் சிகத்தில்லை என்று இருந்திருக்குமே ஆனால் வஹி இறங்கியிருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபலௌகானத் இமாமத்து சபி, அந்த பையனின் இமாமத் தலைமைத்துவம் லா தசிஹு, அது சிஹத்தாகாது என்று இருந்திருக்குமே ஆனால் நஸல் வஹி பிதாலிக், அதன் மூலம் வஹி இறங்கியிருக்கும். ஆகவே வஹி இறங்காத வகையில் அவருடைய இமாமத்தை அங்கீகரித்த வகையில் அவருடைய தொழுகை சிகத்தாகும் என்ற செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வந்தவர்கள் வந்த சஹாபாக்கள் அம்ருப்னு சலமாவை முற்படுத்தியிருக்கிறார்கள். இமாம் இப்னு ஹஸம் கூறுகின்ற பொழுது வலா யுஅரஃபு லஹும் மின ஸஹாபா முகாலிஃபுன், இந்த விடயத்திலே அவர்களுக்கு முரண்படக்கூடிய ஒருவரையும் அறியப்பட மாட்டாது. சஹாபாக்கள் எல்லோருமே அங்கீகரித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையிலே சிஹத்து இமாமத்து சபி, சிறிய பையனின் தொழுகை சிகத்தாகும், அவருடைய இமாமத் சிகத்தாகும், அவருக்கு பின்னால் நாம் நின்று தொழலாம் என்பதை அது அறிவித்துக் கொண்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.